பார்க்க வந்திருக்க சைட்டு கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வந்து ஷார்ப்பா 10 நிமிஷம் தான், அவ்வளவுதான். இதுக்கு டபுள் அப்ரோச் வேற. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியாகவும் வரலாம், ஊரப்பாக்கம் ரோடு வழியாகவும் வரலாம். சைட்டை பார்த்தா லட்டு மாதிரி 1.2 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்லாம் உண்மையிலேயே வெறும் 200 மீட்டர்ஸ் தான். 1.2 ஏக்கர்ல டோட்டலா 29 பிளாட்டுகள் மட்டும்தான். அதுல ஒரு 5 to 6 பிளாட்ஸ் முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் இருக்க பிளாட் இருக்கு. 680 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள பிளாட்டுகள் இருக்குங்க. சுத்தி காம்பவுண்ட் போட்டு நடுவில் தார் ரோட் வசதியோட எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட் கொடுக்குறாங்க ஸ்டார் ரூம்ஸ். அவங்களோட சைட் எல்லாமே 4000 5000 அப்படின்ட்டு பிரைம் ஏரியால போடுவாங்க. இது கொஞ்சம் அஃபோர்டபுள் செக்மெண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள், இந்த சைட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 4 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல கரெக்டா 4வது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், இந்த சைட்டுக்கு டபுள் அப்ரோச் இருக்கு. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஜங்ஷன் ரைட் எடுக்கிற இந்த வே வழியாக கண்டிகை ஜங்ஷன் வழியாக வந்த 4வது கிலோமீட்டர். ஈவன் இதே வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல ரத்னமங்கலம் தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே குபேரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த ரத்னமங்கலம் வழியாக வந்தா கரெக்டா 3வது கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இங்க ஒரு 2 அப்ரோச் ஆச்சா. இது இல்லாம நம்ம சைட்டுக்கு ஊரப்பாக்கம் வழியாகவும் வரலாம். ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரி ரோட் நீங்க எல்லாம் தெரிஞ்ச அறிஞ்ச ஒரு ஏரியா தான். கிளாம்பாக்கம் டெர்மினஸ் அமைஞ்சிருக்கிறதே நம்ம ஊரப்பாக்கத்தில் தான் இல்லையா. அதுல ஊரப்பாக்கத்தில் ஒரு பிரைம் ஏரியாவான ஈஸ்ட் ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரி ரோடு இதுதான். பக்கா கமர்ஷியல் ஏரியா, ஏகப்பட்ட பேங்க், ஏடிஎம், ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் இந்த ரோட்ல பார்க்க முடியும். இது வழியாக வந்தீங்கன்னா பஸ் போற ஆன் ரோட்ல இருந்து கரெக்டா 100 மீட்டர்ஸ்ல நம்ம சைட்டு. ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் வருங்க. அதுவும் ஹைரேஸ் பில்டிங் தெரியுதுல, அதான் மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப். இதுதான் நம்ம சைட்டு. வாங்கி போட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக செம்ம கேரண்டிடுங்க. ஏன்னா ஊரப்பாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் செம்ம டெவலப்மெண்ட் இருக்கு. இது 7th கிலோமீட்டர்ல வருது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சைடு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு அப்ரோச் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா. இங்கே பிளாட்டுங்க 680 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகள் இருக்குங்க. பக்கத்தில் நிறைய வீடுகளை பார்க்க முடியும். நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஏரியா உங்களுக்கு கண்டிகைங்க, ப்ராப்பராக கண்டிகையில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இத்தனை வீடுகளும் நம்ம சைட்ல இருந்து சும்மா ஒரு 200 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ் நடந்து போனால் பார்க்கக்கூடிய வீடுகள் தாங்க. நம்ம சைட்டு காம்பவுண்ட் ஒட்டி வீடுங்க இல்லை, பட் எல்லாமே சீக்கிரமாக டெவலப் ஆகி வந்துருங்க. ஏன்னா இது வரைக்குமே ஏரியா டைட்டாக தான் இருக்குது. இங்கெல்லாம் லேண்ட் காஸ்ட் 3500 rupees வரைக்கும் போகுது. ஆனால் நம்மளது இதெல்லாம் விட ஒரு 1000 ரூபா கம்மி தான். இந்த லிஸ்ட் நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ரொம்ப ஃபேமஸான ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஜோன்ல இருக்கு. பர்டிகுலரா IITDM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், இது வந்து நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. லைட் ஹவுஸ் அகாடமி ஸ்கூல், போலீஸ் பப்ளிக் ஸ்கூல், இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல பிராண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம சைட்ல இருந்து கண்டிகை போகிற ரூட்ல அந்த 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளவே இருக்குங்க. அது இல்லாமல் கலர்ஸ் இந்தியன் ஸ்கூல், வேலபாத் ஸ்கூல், இது எல்லாமே வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல பார்க்க முடியும். இது எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல வரும்னு வைங்களேன். ஃபேமஸான VIT காலேஜ், கிரசன்ட் யூனிவர்சிட்டி, டாகூர் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே இந்த ஸ்டெச்சில் இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டு மேலேயே பார்க்க முடியும். இது இல்லாமல் ஊரப்பாக்கம் ஜோன்ல கூட நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த ஆனந்தவழி ஸ்கூலாக இருக்கட்டும், சரஸ்வதி ஸ்கூல், சங்கர வித்யாலயா ஸ்கூல், ஷீபா ஸ்கூல் அப்படின்ட்டு அந்த ஜோன்ல ஒரு 4-5 ஸ்கூல் இருக்கு. ஸோ டபுள் வே அப்ரோச் அப்படின்றதுனால உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும், அந்த அப்ரோச்சை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. முக்கியமாக தோ சைட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்குங்க, யூனிடெக் அப்படின்ட்டு. இங்கே ஒரு நிறைய அபார்ட்மெண்ட்டுகளை பார்க்க முடியும். அந்த யூனிடெக் கம்யூனிட்டியிலேருந்து நம்ம சைட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தா கூட தெரியுங்க உங்களுக்கு. இது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். ஸோ இதுவுமே நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மக்களே, நல்ல ஏரியா, பிரைம் ஏரியா. இந்த சைடு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் தான். டெவலப் ஆகிட்டு வருது. கண்டிகை ஜங்ஷன்லாம் எங்கேயுமே இந்த ரேட்டுக்குலாம் பிளாட் இல்லை. அங்கெல்லாம் ஆவரேஜாக ஒரு 3500 3600 ரூபாய் கம்மியாக பிளாட்டுகளே இல்லை. எங்கே நான் கண்டிகை ஜங்ஷனில் சொல்கிறேன். கண்டிகை ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் கூட குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய் கம்மியாக பிளாட்டுகள் எங்கேயுமே கேள்விப்பட முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம கண்டிகையில் கரெக்டாக ஜங்ஷன்லேருந்து 3வது கிலோமீட்டரில் இந்த சைட்டில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 2600 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.